கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சென்ற நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து வழிநடத்தி வந்தார். அவருடைய மேலான கிருபைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனையை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக ஆராதனை நடத்துகிறதான நம்முடைய பிள்ளைகள் மேலும் உடைய அபிஷேகம் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆராதனை பண்ணுகிறதான ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய அபிஷேகம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளிலையும் கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரே நிறைவாய் தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரை நீர் மறைத்து நீர் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா கவலைகளும் மாறும்படியாக, எல்லா நெருக்கங்கள், எல்லா பிரச்சனைகளும் இந்த நாட்டில் மாறும்படியாக கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்ததாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரைந்த வரைக்கும் உங்களுடைய திவ்ய பிரசன்னத்தால நிரப்புங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யூடியூப் மூலமாக இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறோம். சபைக்கு வந்து எப்படி நீங்கள் ஆண்டவர் ஆராதிப்பீங்களோ அதே மாதிரி அவரவர்கள் வீடுகளில் பயபக்தியாய் நம் கர்த்தரை ஆராதிப்போம். இப்பொழுதும் ஒரு சில பாடல்களை பாடி நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துவோம். முதலாவதாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், எந்த நுள்ளம் புது கவியாலை பொங்க இயேசுவை பாடிடுவேன். சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். கரங்களை உற்சாகமாய் தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எந்த நுள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். எந்த நுள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமளத்தை அவரை நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமளத்தை அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, என்ற நல்ல இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, என்ற நல்ல இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இந்த நுள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். சென்ற காலம் முழுவதும் நம்மை காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசீர் பொழிந்தெனக்கென்றும் சுகம் பலன் அளித்தாரே. ஆமென். சேர்ந்து பாடுவோம். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். மறுபடியும் சொல்லுவோம். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, இந்த நல்ல இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, இந்த நல்ல இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிறு சிகர் மறைத்தாரே. சொல்லுவோம். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிறு சிகர் மறைத்தாரே. கடுங்கோபம் நீக்கி திரும்பவும் என்னை இருமையும் பொழிந்தாரே. கடுங்கோபம் நீக்கி திரும்ப
அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தால் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தால் அடைக்கலம் அளித்தாரே. அவருடைய செட்டைகளின் கீழே இருக்கிற பிள்ளைகளுக்கு என்னாலும் அவரே நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்த காலத்திலும் நம்மள ஆண்டவர் கிருபையாய் பாதுகாத்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நன்றியுள்ள உணர்வோடு, நன்றியுள்ள இருதயத்தோடு சேர்ந்து பாடுவோம். பஞ்சகாலம் நெருங்கிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமையானாரே. சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து. நேர்ந்தாலும் தாம் தஞ்சமையானாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. ஆமென். அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். களிப்போடு விரைந்தமை சேர்த்திட நம் கர்த்தரே வருவாரே. ஆவலோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினமும் காத்திருப்போம். ஒவ்வொரு நாளும் அவருடைய வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். களிப்போடு விரைந்தமை சேர்த்திட நம் கர்த்தரே வருவாரே. களிப்போடு விரைந்தமை சேர்த்திட நம் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். இந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமளத்தை அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமளத்தை அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா. அடுத்ததாக உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்னு சொல்லிட்டு சங்கீதம் 91 நாம் வாசிக்கிறோம். அந்த அதிகாரம் முழுவதையும் நம்ம இப்போ பாடப் போகிறோம். உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. சேர்ந்து சொல்லுவோம். உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. நீர்தானே என் உறைவிடம், நீர்தானே என் புகலிடம். நீர்தானே என் உறைவிடம், நீர்தானே என் புகலிடம். ஆதலால் ஆபத்து நேரிடாது,
நேரிடாது. ஆதலால் ஆபத்து நேரிடாது, எந்த தீங்கும் மேற்கொள்ளாது. கால் கண்ணில் மோதாமலே காக்கும் தூதன் எனக்கு உண்டு. கால் கல்லில் மோதாமலே காக்கும் தூதன் நமக்கு உண்டு. நீதானே உறைவிடம், நீதானே புகலிடம், நீதானே உறைவிடம், நீதானே புகலிடம். நீதிமொழியில் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் விவிதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார். ஆமென். இதில் சொல்லியிருக்கு, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நமக்கு நடக்கிறதற்கு அதிகாரத்தை தருபவரே. சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்பவரே, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்பவரே. நீதானே உறைவிடம், நீதானே புகலிடம், நீதானே உறைவிடம், நீதானே புகலிடம். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. ஒவ்வொரு நாளும் நம்மை வேறுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவித்து தமது சிறகுகளாலே மூடி நம்மை பாதுகாத்துக் கொண்டு வருகிறார். சொல்லுவோம், நான் நம்பும் தகப்பன் நீர் என்று நான் தினமும் சொல்லுவேன். நான் நம்பும் தகப்பன் நீர் என்று நான் தினம் சொல்லுவேன். நான் நம்பும் தகப்பன் நீர் என்று நான் தினம் சொல்லுவேன். வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் தப்புவித்து காப்பாற்றுவேன். வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் தப்புவித்து காப்பாற்றுவேன். நீதானே என் உறைவிடம், நீதானே என் புகலிடம், நீதானே என் உறைவிடம், நீதானே என் புகலிடம். ஆதலால் ஆபத்து நேரிடாது, எந்த தீங்கும் மேற்கொள்ளாது. விசுவாசத்தோடு ஆதலால் ஆபத்து நேரிடாது, எந்த தீங்கும் மேற்கொள்ளாது. கால் கல்லில் மோதாமலே காக்கும் தெய்வம் எனக்கு உண்டு. கால் கல்லில் மோதாமலே காக்கும் தெய்வம் எனக்கு உண்டு. மன்றாடும் போதெல்லாம் பதில் தந்து மகிழ்கின்றி. சேர்ந்து பாடுவோம். மன்றாடும் போதெல்லாம் பதில் தந்து மகிழ்கின்றி. ஆபத்து நேரம் என்னோடு இருந்து தப்புவித்து கனப்படுத்துவே. ஆபத்து நேரம் என்னோடு இருந்து தப்புவித்து கனப்படுத்துவே. நீதானே என் உறைவிடம், நீதானே என் புகலிடம், நீதானே என் உறைவிடம், நீதானே என் புகலிடம்.
கூடாது. ஆதலால் ஆபத்து நேரிடாது, எந்த தீங்கும் மேற்கொள்ளாது. கால் கல்லில் போடாமலே காக்கும் தூதன் நமக்கு உண்டு. கால் கல்லில் மோதாமலே காக்கும் தெய்வம் நமக்கு உண்டு. நீடித்த ஆயுளால் உன்னை நிரப்புவேன் கர்த்தர் சொல்லுகிறார். நீடித்த ஆயுள் தந்து திருப்தி ஆக்குகிறேன். உமது சிறகால் மூடி மூடி என்னை தினமும் மறைத்து பாதுகாக்கின்றேன். சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். நீடிய ஆயுள் தந்து திருப்பி ஆக்குகிறீர். சொல்லுவோம். நீடிய ஆயுள் தந்து திருப்பி ஆக்குகிறீர். உமது சிறகால் மூடி மூடி மறைத்து பாதுகாக்கின்றீர். உமது சிறகால் மூடி மறைத்து பாதுகாக்கின்றீர். நீதானே என் உறைவிடம், நீதானே என் புகலிடம், நீதானே என் உறைவிடம். ஆமென். நீதானே என் புகலிடம். ஆதலால் ஆபத்து நேரிடாது, எந்த தீங்கும் மேற்கொள்ளாது. ஆதலால் ஆபத்து நேரிடாது, எந்த தீங்கும் மேற்கொள்ளாது. கால் கல்லில் மோதாமலே காக்கும் தூதர் நமக்கு உண்டு. கால் கல்லில் மோதாமலே காக்கும் தெய்வம் நமக்கு உண்டு. நீதானே என் உறைவிடம், நீதானே என் புகலிடம். நீதானே என் உறைவிடம், நீதானே என் புகலிடம். மறுபடியும் சொல்லுவோம். நீதானே என் உறைவிடம், நீதானே என் புகலிடம். நீதானே என் உறைவிடம், நீதானே என் புகலிடம். உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. நீர்தானே உறைவிடம், நீதானே என் புகலிடம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். நீதானே என் உறைவிடம், நீதானே என் புகலிடம். நீர்தானே உறைவிடம், நீதானே என் புகலிடம். நீதானே என் புகலிடம். ஆண்டவரே, நீரே என் உறைவிடம், நீரே என் புகலிடம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். நீரே எங்களுடைய புகலிடம் தகப்பனே. நாங்கள் நம்பும் கண்மலை, நீர் எங்கள் தேவன். நாங்கள் நம்பியிருக்கிற துருகம், எங்கள் அடைக்கலம், எங்கள் கோட்டை, எங்கள் நம்பிக்கை. உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் நல்ல தகப்பனே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. சர்வ வல்லவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீதானே உறைவிடம், நீதானே புகலிடம். மறுபடியும் சொல்லுவோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். உறைவிடம், நீதானே புகலிடம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒரு ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களிலே நாம் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே.
உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் தந்தையே. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் அப்பா ஆண்டவரே உன்னதத்திலே வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. அப்பா நீர் எழுந்தருளும் போது அப்பா ஆண்டவரே பகைஞர் சிதறண்டு போவார்கள் ஆண்டவரே. சத்துருக்களுடைய வல்லமை செயலிழந்து போகும் ஆண்டவரே. எங்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே அப்பா நீ சபைக்கு ஒத்தாசையாக எழுந்தருளுங்க. எங்கள் தேசத்தில் எத்தனையோ ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறாங்க அப்பா. இந்த கொரோனாவின் நிமித்தமாக எத்தனையோ ஜனங்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறாங்க அப்பா. எத்தனையோ ஜனங்கள் தங்கள் ஜீவனை இழந்திருக்கிறாங்க அப்பா. அப்பா தேசத்தின் நிலைமை மாற வேண்டும் தகப்பனே. எங்கள் தேசத்திற்காக நீங்கள் அப்பா எழுந்தருள வேண்டும் அப்பா ஆண்டவரே. எழுந்தருளுங்க ஆண்டவரே. அப்பா நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு அப்பா தயை செய்வீர் என்று வாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் ஆராதிக்கின்றோம் அப்பா. எங்களுடைய தேசத்திற்காக எழுந்தருளுங்க தகப்பனே. எங்கள் சபைக்காக எழுந்தருளுங்க தகப்பனே. அப்பா நீர் எழுந்தருளும் போது அப்பா உடைய பிரசன்னத்தினாலே அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே மலைகள் மெழுகு போல உருகிடும் ஆண்டவரே. அப்பா நீங்க எழுந்தருளுங்க ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தின் சூழ்நிலைகளை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா நீர் மாத்திரம் வந்தால் போது தகப்பனே. உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. எழுந்தருளும் தேவா எழுந்தருளும். சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹிருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். எழுந்தருளும் தேவா எழுந்தருளும். எழுந்தருளும் தேவா எழுந்தருளும். எழுந்தருளும் தேவா எழுந்தருளும். மனுஷர் சபையை மேற்கொள்ளாதிருக்க எழுந்தருளும். சத்துரு சபையை தொடராதிருக்க எழுந்தருளும். மனுஷர் சபையை மேற்கொள்ளாதிருக்க எழுந்தருளும். சத்துரு சபையை தொடராதிருக்க எழுந்தருளும். கொத்தாசையாக இப்போ எழுந்தருளும். சபை உமக்குள்ளே மறைந்திருக்க எழுந்தருளும். சபை கொத்தாசையாக இப்போ எழுந்தருளும். சபை உமக்குள்ளே மறைந்திருக்க எழுந்தருளும். எழுந்தருளும் தேவா எழுந்தருளும். எழுந்தருளும் தேவா எழுந்தருளும். நீர் எழுந்தருளும் போது ஆண்டவரே பகைஞரெல்லாம் சிதறண்டு ஓடுவாங்கப்பா. நீதிமான்களோ உமக்குள் மகிழ்ந்து பாடி துதிப்பார்கள் வேதத்தில் சொல்லியிருக்க ஆண்டவரே. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்ததுன்னு சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. அப்பா உம்முடைய பரிசுத்தவான்களுக்காக உம்முடைய சபைக்காக என் தேவனீர் எழுந்தருளுவீராக. நீர் எழுந்தருளும் போது பகைஞர் எல்லாம் சிதறுண்டு ஓடுவார். நீதிமான்களோ உமக்குள் மகிழ்ந்து பாடி துதிப்பார்கள். நீர் எழுந்தருளும் போது பகைஞர் எல்லாம் சிதறுண்டு ஓடுவார். நீதிமான்களோ உமக்குள் மகிழ்ந்து பாடி துதிப்பார்கள். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலம் வந்ததே. சபைக்கு தயை செய்யும் காலம் வந்ததே. எழுந்தருளும் தேவா எழுந்தருளும். எழுந்தருளும் தேவா எழுந்தருளும். மனுஷர் சபையை மேற்கொள்ளாதிருக்க எழுந்தருளும். சத்துரு சபையை தொடராதிருக்க எழுந்தருளும். மனுஷர் சபையை மேற்கொள்ளாதிருக்க எழுந்தருளும். சத்துரு சபையை தொடராதிருக்க எழுந்தருளும். சபை கொத்தாசையாக இப்போ எழுந்தருளும். சபை உமக்குள்ளே மறைந்திருக்க எழுந்தருளும்.
எழுந்தருளும் சபை உமக்குள்ளே மறைந்திருக்க எழுந்தருளும் தேவா எழுந்தருளும் எழுந்தருளும் தேவா எழுந்தருளும். ஆண்டவரை உயர்த்துவோம். உங்களுக்கு என்னென்ன நாமங்கள்லாம் தெரியுதோ அந்த நாமங்களை சொல்லி கர்த்தரை உயர்த்தும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் எழுந்தருளும் போது பர்வதங்களாம் மெழுகு போல உருகிடும் வேதத்தில் சொல்லியிருக்கு. கொஞ்ச நேரம் கண்களை மூடி கர்த்தரை ஆராதிப்போம். ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. இன்றைக்கு சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கும் போது வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்ததுன்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. அது நிமித்தமாக கர்த்தருடைய மகிமை தேவாலயத்தை மூடினதுன்னு பார்க்கிறோம். கர்த்தர் எழுந்தருளும் போது கர்த்தருடைய மகிமை தேவாலயத்தில் மூடி இருக்கு. அந்த மகிமை நிமித்தமாக ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய கூடாமல் போயிட்டு வேதத்தில் பார்க்கிறோம். அதே மகிமை, அதே கர்த்தருடைய மகிமை உண்மையா யார் யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்திலே கர்த்தருடைய மகிமை வந்து வாசம் செய்யும். இந்த மகிமையினால் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார், அளவில்லாமல் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் எழுந்தருளும் போது அவருடைய மகிமையால் நம்மை நிரப்புகிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய மகிமையினால நம்மை நிரப்புகிறார். இந்த மகிமையின் மேகத்தினால நம்மை நிரப்புகிறார். நம்முடைய சபையை நிரப்புகிறார், நம்முடைய குடும்பத்தை நிரப்புகிறார். இந்த மகிமை நிமித்தமாக நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. சேர்ந்து பாடுவோம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். விலகாத மேகம் நீ, முன் சென்ற மேகம் நீ. ஆவியானவர் உள்ளத்திலே வாஞ்சையோடு வரவேற்று நாம் சேர்ந்து பாடுவோம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. சேர்ந்து சொல்லுவோம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. சேர்ந்து பாடுவோம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. சேர்ந்து சொல்லுவோம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. அல்லேலூயா. அறிவாசிகளால் சொல்லுவோம். என் பேச்சில், என் மூச்சில்,
என் சொல்லுல என் செயலில் எல்லாம் கலந்திருக்கிறீங்க ஆண்டவரே. என் உணர்வுல என் உயிரில ஆண்டவரே நீங்க மாத்திரம் என்னுடைய எல்லாவற்றிலும் காரணம். நீர் மாத்திரம் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நீர் மாத்திரம் வாசம் செய்றீங்க அப்பா. என்னுடைய எல்லா உயர்வுக்கும் காரணம் நீரே. சொல்லுவோம் என் பேச்சுல என் மூச்சுல சொல்லுவோம், சேர்ந்து சொல்லுவோம். ஏதோ உதட்டின் அளவில் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். என் பேச்சுல என் மூச்சுல என் சொல்லல என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சுல என் மூச்சுல என் சொல்லல என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இறையாளும் பரிசுத்தரே, ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இறையாளும் பரிசுத்தரே, ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, உன் செல்ல மேகம் நீ. விலகாத மேகம் நீ, ஓரியாந்தரமர சகரதலரம் நீ. தேவனுடைய மகிமை தீபால சகரதலரதமா. ஆவியானவரை வாஞ்சித்து கூப்பிடுங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு சொல்லி வேதத்துல சொல்லி இருக்கு. ஆவியானவரை பற்றி கூப்பிடுகிற வேளையிலே ஒரு அற்புத சுகம் உண்டாகும். ஒரு விடுதலை உண்டாகும். ஒரு நோயின் பிடியிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருகிறார். ஒரு பலவீனத்தின் மத்தியில் ஆண்டவர் விடுதலை தருகிறார். நீ அந்தரமர சகரதலரதா. ஒரு மகிமை மேகம், ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஓரி அந்தரமர சகரதலரதா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நம்முடைய மகிமையினால நிரப்பி கொண்டு வருகிறார். அந்நிய பாஷையில பேசுகிறவர் அந்நிய பாஷையில பேசி கர்த்தருடைய நாமத்தை ஆராதிப்போம். ஆண்டவர் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் புதிய அந்நிய பாஷையினால நிரப்பி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவருடைய உதடுகளை தொட்டு கொண்டு வருகிறார். கொஞ்ச நேரம் விட்டு கொடுத்த ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஆராதிப்போம். மட்டுமாக நம்மை அளவில்லாமல் நிரப்பி கொண்டு வந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற விதமாக சொல்லுவோம். அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பதை ஜீவனுள்ள புத்தியுள்ள ஆராதனை சொல்லிட்டு நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு புத்தியுள்ள ஆராதனை ஆண்டவருக்காக ஒரு ஜீவ பலியாய் நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கின்றோம் தகப்பனே, நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. அப்பா இம்மட்டுமாக உம்மை ஆராதித்தோம் தகப்பனே. உடைய கரங்களிலே எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் மூன்றையும் உடைய கரத்திலே அப்பா ஆண்டவரே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வருகிற ஒவ்வொரு பகுதிகளையும் என் தேவன் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து கொடுங்க.
அப்பா செய்து கொடுக்கிற உடைய தாசன் மூலம் எங்களோடு கூட நீங்க பேசுங்க தகப்பனே. அப்பா எங்களோடு கூட நீங்க இடைப்படுங்க ராஜா. உடைய கரத்தில் இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. உடைய நாமம் ஒன்றே உயர்ந்திருப்பதாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவ்வளவு நேரமாக நாம் பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடல் ஆராதனை நடத்தின பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் நாம் முக்கியமான நேரத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கென்று ஆதியாகமம் 35 அதிகாரம் 1 நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 35 அதிகாரம் 1. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடிப்போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். பிரைஸ் தி லார்ட். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பரிசுத்த பிதாவே, எங்கள் பரலோகத்தின் தெய்வமே, இந்த நேரத்திலும் உம்முடைய சமூகத்திலே எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் பிதாவே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயக்குள்ளாக எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த நேரத்திலும் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட முறையிலே ஆவியானவர் நீர் இடைப்படுவீராக. இந்த வசனத்திலே உள்ள சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் வைத்திருக்கிறதான விடுதலையையும் ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டு உமக்காக சாட்சியாய் வாழ கிருபை செய்வீராக. தொடர்ந்து ஆவியானவர் அடியனை பொறுப்பெடுப்பீராக. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனம் யாக்கோபு மிகவும் கலங்கின நேரத்திலே, யாக்கோபு மிகவும் பயந்து போன சூழ்நிலையிலே இருந்த அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே தேவன் யாக்கோபோடு கூட பேசின வசனமாகும். யாக்கோபு தன்னுடைய சந்தோஷத்தை இழந்து துக்கத்தோடு கூட அவர் இருந்தார். ஆகையினாலே தேவன் யாக்கோபை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பி அவரோடு கூட தேவனாகிய கர்த்தர் பேசினார். அந்த வசனத்தை தான் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். இந்த யாக்கோபு தன்னுடைய சந்தோஷத்தை இழப்பதற்கு காரணம் என்ன? ஏன் அவர் கலக்கத்தோடும் பயத்தோடும் துக்கத்தோடும் இருந்தார் என்று சொல்லி நாம் அதற்கு முந்தின அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 34 அதிகாரம் அங்கு 25 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 25 வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்ட போது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரருமான சிமியோன், லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். 29ஆம் வசனம். அவர்களுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைப்பிடித்து வீட்டிலிருந்த எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனமுள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது சிமியோன், லேவி இந்த 2 பேரும் சாலேம் என்னும் சேகேமுடைய பட்டணத்தாருக்கு செய்ததான அந்த காரியத்தை நாம் அங்கு வாசிக்க கேட்டோம். ஆகையினாலே யாக்கோபு தன்னுடைய பெயர் கெடுக்கப்பட்டது என்று சொல்லி அவர் நினைத்தார். ஆகையினாலே அவர் சொன்னதை நாம் அந்த வசனத்திலே நாம் வாசித்தோம். என்னுடைய வாசனையை நீங்கள் கெடுத்தீர்கள் என்று சொல்லி அவர்
புலம்புகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகையினாலே யாக்கோபுக்கு மரண பயம் சூழ்ந்து கொண்டது. கலக்கமும் பயமும் அவரை ஆட்கொண்டபடியினாலே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு மிகவும் அவர் கலக்கத்தோடு கூட அவர் இருந்தார். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த யாக்கோபை அந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றி சந்தோஷத்தையும் அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியையும் ஆமென் கொடுத்து அவரை அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தேவன் அவரோடு கூட பேசுவதை நாம் அந்த 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்லுவதை நாம் முதலாவது வசனத்திலே பார்த்தோம். யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போ என்று சொல்லி யாக்கோபிடத்திலே சொல்லுகிறார். நீ எழுந்து பெத்தேலுக்கு போ என்று சொல்லுகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், இங்கே சமாதானத்தை எழுந்து துக்கத்தோடு இருந்ததான இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையை சந்தோஷமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நாம் யோவான் சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கின்றோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யாக்கோபை போல யாரெல்லாம் நீங்கள் துக்கத்தோடும் கலக்கத்தோடும் இருந்து கொண்டிருக்கிறீர்களோ, உடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சம்பவத்திலிருந்து தேவன் தருகின்றதான விடுதலையையும் தேவன் தருகின்றதான சந்தோஷமான வாழ்க்கை இவைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் அதற்கு முந்தின அதிகாரம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது 34 1ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்கின்றேன். லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தி ஆகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். பாருங்கள், இங்கு நாம் பார்க்கின்றோம், தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அதாவது இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? தீனாள். இந்த தீனாள் அவள் தேசத்து பெண்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவள் வீட்டிலிருந்து புறப்பட்டு போனாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். யாக்கோபுக்கு ஒரே மகள் இந்த தீனாள். இவள் யாருடைய துணையும் இல்லாமல், 12 சகோதரர்கள் இருக்கிறார்கள், ஆனால் யாருடைய துணையும் இல்லாமல் அந்த தேசத்திலே உள்ள பெண்களை பார்க்க போனாள் என்று சொல்லி அந்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். நன்றாக கவனியுங்கள், ஆண்களை அல்ல பெண்களை பார்க்க போனாள். ஆனால் என்ன நடந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது, அந்த தேசத்தின் பிரபுவாகிய சீகேம் என்பவன் இந்த தீனாளை பார்த்தான் என்று நாம் அந்த அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். இந்த சீகேம் தீனாளை பார்த்தபடினாலே அவள் மிகவும் அழகுள்ளவள் என்று சொல்லி கண்டு அவள் மீது மோகம் கொண்டு அவளை கற்பழித்தான் என்று நாம் அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அதனுடைய காரணமாக அநேகருடைய சாவுக்கு இந்த தீனாள் காரணமாய் மாறினாள். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய மகளை அவள் விரும்புகிறபடியெல்லாம், தன்னுடைய இஷ்டத்தின்படியெல்லாம் அவள் செயல்படுவதற்கு தனிமையிலே செல்லும் அளவிற்கு யாக்கோபு தீனாளை மிகவும் செல்லம் கொடுத்து வளர்த்திருக்கிறார். கட்டுப்பாடு இல்லாமல் இந்த யாக்கோபு தன்னுடைய தீனாளை, தன்னுடைய மகளை வளர்த்திருக்கிறார். அவள் மேல் உள்ளதான பாசத்தின் காரணமாக இந்த தீனாள் இஷ்டம் போல் நடக்க இந்த யாக்கோபு விட்டுவிட்டார். அவளை கட்டுப்பாட்டோடு நல் ஒழுக்கத்தோடு கூட வளர்க்க இந்த யாக்கோபு தவறிவிட்டார். ஆகையினாலே இந்த தீனாள் தன்னுடைய தகப்பனிடத்திலே சொல்லாமல் ஒருவேளை போயிருக்கலாம், சகோதரிடத்திலே சொல்லாமல் அவள் போயிருக்கலாம். அவள் இஷ்டப்படி ஊர் சுற்றுவதற்கு அவள் வெளியே போய்விட்டாள். கட்டுப்பாட்டோடு இந்த மகள் தீனாளை வளர்த்திருந்தால் இப்படி ஒரு காரியம் சம்பவித்திருக்காது, யாக்கோபுக்கு கெட்ட பெயர் வந்திருக்காது, அத்தனை உயிர்கள் அந்த பட்டணத்திலே
கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த யாக்கோபு தன்னுடைய மகளை இஷ்டம் போல அவள் வளருவதற்கு யாக்கோபு விட்டுவிட்டார். இன்றைக்கும் கூட இதே போலத்தான் அநேக பெற்றோர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளை பெற்றோர் எப்படி அவர்கள் வளர்க்கின்றார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தால் இதே போலத்தான் தங்களுடைய பிள்ளைகள் விரும்புவதையெல்லாம் செய்வதற்கு, தங்களுடைய இஷ்டப்படியெல்லாம் நடப்பதற்கு பெற்றோர்கள் அனுமதி கொடுத்து விடுகிறார்கள். பெற்றோர் அவர்களை ஒரு கட்டுப்பாட்டோடு ஒழுக்கத்திலே வளர்ப்பதற்கு பெற்றோர்கள் அவர்களை கட்டுப்படுத்துவதில்லை, அவர்களை கண்டுகொள்வதில்லை. நான் சொல்லுகிறேன், வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிறதான பெற்றோர் நீங்கள் மிகவும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஒழுக்கத்திலே வளர்க்க வேண்டும். அவர்களை எப்பொழுதும் நீங்கள் கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். சில வாரங்களாக சென்னையிலே ஒரு பெரிய புகழ்பெற்ற பள்ளியிலே நடந்ததான சம்பவத்தை குறித்து செய்திகளிலே நீங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கலாம். அந்த பள்ளியிலே வணிகவியல் ஆசிரியர் என்று நினைக்கிறேன். அந்த ஆசிரியர் ஆன்லைன் வகுப்பு எடுக்கும் பொழுது அரை நிர்வாணத்தோடு கூட ஆன்லைன் வகுப்புக்கு வந்திருக்கின்றான். எவ்வளவு ஒரு துணிகரமான காரியம் பாருங்கள். வீட்டில் இருந்து பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள், பெண் பிள்ளைகள் வீட்டில் இருந்து கொண்டு ஆன்லைன் கிளாஸில் அட்டன் பண்ணுறாங்க. வீட்டில் பெற்றோர்கள் இருப்பார்கள், ஒருவேளை மற்றவர்கள் வீட்டில் இருப்பார்கள், அவர்கள் ஒருவேளை பார்க்கலாம் என்கிறதான அந்த எண்ணமெல்லாம் இல்லாமல் இந்த ஆசிரியர் அரை நிர்வாணத்தோடு மேல் சட்டை அணியாமல் வந்து உட்கார்ந்து அவன் பாடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவனுடைய அந்த காரியங்களை போலீஸ் விசாரிக்கும் பொழுது அநேக பெண்களுடைய சிறு பெண்கள் படித்து கொண்டிருக்கிறதான பெண்களுடைய வாழ்க்கையை அவன் நாசப்படுத்தியிருக்கிறான் என்று சொல்லி நாம் செய்திகளிலே கேள்விப்படுகிறோம். அநேக வாலிப பிள்ளைகளை அவன் சினிமாவிற்கு அழைத்து கொண்டு போயிருக்கிறான், ஹோட்டல்களுக்கு அவன் அழைத்து கொண்டு போயிருக்கிறான் என்று சொன்னால் அந்த அளவிற்கு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம் பாருங்கள். ஒரு ஆசிரியரோடு தன்னுடைய மகள் சினிமாவுக்கு போகிறாள், இது பெற்றோருக்கு தெரியவில்லை. ஒரு ஆசிரியரோடு தனிமையாக அவன் அழைக்கிற இடங்களுக்கெல்லாம் மகள் சென்றிருக்கிறாள், அது அவர்களுக்கு தெரியவில்லை. உங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் என்ன காரியங்களை செய்கிறார்கள், எங்கு போகிறார்கள், எப்படிப்பட்டதான காரியங்களே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாவற்றையும் நீங்கள் கண்காணித்து அவர்களை ஒழுக்கத்திலே வளர்க்க வேண்டும். அது உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது பெற்றோர். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், குறிப்பாக பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகள் மொபைல் ஃபோனை பயன்படுத்தும் பொழுது அதை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை நீங்கள் கண்காணித்து கொண்டு இருக்க வேண்டும். ஒருவேளை ஆன்லைன் கிளாஸில் அவர்கள் அட்டன் பண்ணினால் ஆன்லைன் வகுப்பிலே அவர்கள் அட்டன் பண்ணும் பொழுது அவர்களை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். ஆன்லைன் வகுப்பு முடிந்த பிறகு அந்த பிள்ளைகள் செல்லிலே எதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் அந்த மொபைலிலே அவர்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் கண்காணிக்க வேண்டும். யாக்கோபை போல சிலர் பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் என்று சொல்லி தனி அறையிலே பிள்ளைகளை விட்டு விடுகிறார்கள். அதுதான் அநேகருடைய பிரச்சனைக்கு அது காரணமாய் மாறி போய்விடுகிறது. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கண்காணிக்கிறீர்களா? விசுவாசிகள் மாத்திரமல்ல, அதாவது உலகத்தார் மாத்திரமல்ல, விசுவாசிகளும் இப்படித்தான் இருக்கிறார்கள். ஏன் ஊழியக்காரர்கள் கூட இன்றைக்கு தன்னுடைய பிள்ளைகளை அவர்கள் எப்படி வளர்க்கிறார்கள், அதை யோசித்து பார்க்க வேண்டும். அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் செய்தியிலே ஒரு முறை சொன்னதை எனக்கு ஞாபகம் வருகிறது. அவர் ஒரு முறை வெளிநாட்டுக்கு சென்ற பொழுது அங்கே ஒரு சபையிலே அவர் பிரசங்கத்தை செய்தி கொடுத்து கொண்டிருக்கின்றார். அப்படி செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது முன்
முன் வரிசையிலே ஒரு இளம் வாலிப பெண் அரைகுறை ஆடையோடு கூட அவள் ஆலயத்திற்கு வந்திருக்கின்றாள். முன் வரிசையிலே அவள் உட்கார்ந்து கொண்டு அவள் ஆராதனையிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிறாள். இந்த இளம் பெண்ணை பார்த்ததான இந்த தேவ மனிதன் அண்ணன் மோகன்சில் ஆசிரஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் சொல்லுகிறார், இது எனக்கே இடரலாக இருந்தது, எனக்கே அது இடரலாக இருந்தது. அப்படி ஒரு ஆக்வேர்டாக ஆடை அணிந்து முன்பாக வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அது ஆராதனை முடிந்த பிறகு அந்த வாலிப மகளை குறித்து அவளிடத்திலே சொல்லக்கூடாது, அந்த பாஸ்டரை அழைத்து பேச வேண்டும் என்று சொல்லி நினைத்தாராம். பிறகு ஆராதனை முடிந்தது. ஆராதனை முடிந்த பிறகு பாஸ்டர் வர்றார். பாஸ்டர் வந்து அந்த பெண்ணை, வாலிப பெண்ணையும் அழைத்து கொண்டு வருகிறார், இளம் வாலிப பிள்ளையும் அழைத்து கொண்டு வருகிறார். என்னன்னு பார்த்தா அந்த வாலிப மகள் யார் என்று சொன்னால் பாஸ்டருடைய பொண்ணு. அந்த சபையினுடைய பாஸ்டருடைய மகள் அரைகுறை ஆடையோடு கூட வந்து ஆராதனையில் பங்கு பெறுகிறாள். அது எனக்கு இடரலாக இருந்தது. அப்படி என்று சொன்னால் அங்கு வருகிறதான வாலிபர்களுக்கு அது எவ்வளவு இடரலாக இருக்கும் என்று சொல்லி அந்த செய்தியிலே அவர் சொன்னதை நான் கேட்டேன். இன்றைக்கு இப்படித்தான் தன்னுடைய பிள்ளைகள் ஆடைகள் எப்படி உடுத்துகிறார்கள் அதை பெற்றோர் கவனிப்பதில்லை, பெற்ற தாய் அதை கவனிப்பதில்லை. சால் ஒழுங்காக போடுகிறார்களா அதை ஒழுங்காக கவனிப்பதில்லை. சால் போடாமல் வர்றதுனால ஆராதனையில் முக்காடு போடுவதில்லை. இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் அது ஒரு ஸ்டைலாக இருக்குது. முன்னாடி நின்று பாட்டு பாடுகிற பிள்ளைகள் கூட என்ன செய்வதில்லை, முக்காடு போடுவதில்லை. ஏன்? பாஸ்வடைய பிள்ளைகள் கூட தலையில முக்காடு போடுறதில்லை. தலையை முடியை விரிச்சு போட்டுட்டு வந்துட்டு முன்னாடி நின்று பாட்டு பாடுவது அது அவர்களுக்கு ஒரு ஸ்டைலாக மாறி போச்சு. நான் சொல்லுகிறேன், ஊழியக்காரர்கள் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கண்டிக்க வேண்டும். விசுவாசிகள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்டிக்க வேண்டும், ஒழுக்கத்தில் வளர்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது 29ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது 29:2, கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். என்ன அலங்காரம்? என்ன அலங்காரம்? பரிசுத்த அலங்காரம். அலங்காரம் என்ன அலங்காரம் அப்படின்னா பரிசுத்த அலங்காரம். வேதம் சொல்லுகிறது, வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். வேதம் சொல்லுகிறது வேஷம் அது யாருக்குன்னா உலகத்தானுக்கு வேஷம். உலகத்தான் வேஷமாக தெரியலாம், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமென் வேஷம் போடக்கூடாது. அது அந்த அலங்காரம் என்ன அலங்காரம்? பரிசுத்த அலங்காரம். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். மேக்கப் பண்ணி கொண்டு இங்கு வந்து ஆராதிப்பது அது முக்கியமல்ல. ஒருவேளை அப்படி மேக்கப் பண்ணி கொண்டு வந்தாலும் பரிசுத்த அலங்காரம் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், வாசியுங்கள். தகுதியான வஸ்திரத்தினாலும், தகுதியான வஸ்திரம், நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவபக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். அப்ப எப்படி அலங்கரிக்கணும்னு பவுல் சொல்றாரு. எப்படி அலங்கரிக்கணுமா? நற்கிரியைகளினால், தகுதியான வஸ்திரம். அப்போ பெண் பிள்ளைகள், குறிப்பாக வாலிப பெண் பிள்ளைகள், உங்களுடைய வஸ்திரம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உடுத்துகிற உடை அது தகுதியானதா இருக்க வேண்டும். நான் எப்படி வேணாலும் ட்ரெஸ் போடுவேன், யாரும் என்னை கேட்கக்கூடாது, அப்படியெல்லாம் கிடையாது. வேத வசனம் சொல்லுகிறது தகுதியான வஸ்திரத்தை நீ உடுத்தி கொண்டு ஆராதனைக்கு வர வேண்டும். நீ வெளியே போகும் பொழுது தகுதியான வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு நீ வெளியே செல்ல வேண்டும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பெண் பிள்ளைகள் அடக்கத்தோடு இருக்க வேண்டும். பிள்ளைகளை நீங்கள் அப்படிப்பட்டதான கட்டுப்பாட்டோடு கூட பெற்றோர் வளர்க்க வேண்டும். இன்றைக்கு அப்படி இஷ்டம் போல வீட்டில் வளர்றதுனால அந்த பெண் பிள்ளை திருமணமாகி எந்த வீட்டிற்கு போகிறதோ அந்த வீட்டிற்கு அது வேதனை தரக்கூடிய மருமகளைத்தான் இருக்கிறாளே ஒழிய
சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு மருமகளாக போகிற இடங்களிலே இருப்பதில்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், அவ இஷ்டம் போல் வீட்டில் வளர்ந்துருக்கா இல்லையா, அங்கே போன பிறகுமே இஷ்டம் போல் காலையில் எழும்புகிற நேரம்தான். காலையில் 8 மணிக்கு 9 மணிக்கு எழும்புகிற நேரம்தான். புருஷன் சொல்வதை அவள் கேட்க மாட்டாள். இவள் சொல்லுவதை புருஷன் கேட்க வேண்டும். நான் என்ன சொல்கிறேனோ அதைத்தான் நீ கேட்கணும். மாமனார் மாமியார் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், என் இஷ்டத்தின்படி தான் நான் இருப்பேன் என்று சொல்லி பெரியவர்களை மதிப்பதில்லை, புருஷனுக்கு கீழ்ப்படிவதில்லை. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? நீங்கள் வேதத்தில் வாசிங்க, நீதிமொழி 29:15 வாசிங்க. 29:15 நீதிமொழிகள். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறாள். இஷ்டத்திற்கு விடுவது, இஷ்டம் போல தூங்கி, இஷ்டம் போல எழும்பி, இஷ்டம் போல சாப்பிடு, இஷ்டம் போல நீ இரு. பெற்ற தாய் கவனிக்க வேண்டும், தகப்பன் கவனிக்க வேண்டும். அடங்கி போகிறதான ஆவி இருக்க வேண்டும், அடக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடங்கி போகிற ஆவி எல்லாருக்கும் தேவை. தன்னுடைய இஷ்டப்படியெல்லாம் நான் இருப்பேன் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு வாழக்கூடாது. மனசும் மாம்சமும் விரும்புகிறபடியெல்லாம் வாழ்ந்தா பிசாசு ஆலயக்குள்ள போயிடுவான். ஆகையினாலே சுயாதீனத்திற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. தீனாள் மற்றவருடைய அழிவுக்கு அவள் காரணமாய் மாறி போனாள். பெற்றோர்களுக்கு நான் சொல்லுகிறேன், பெற்றோர்களை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? மல்கியா 2:15 நாம் வாசிக்கின்றோம். மல்கியா 2:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படித்தானே என்று நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகையினாலே நம்முடைய சந்ததியிலே தேவ பக்திக்கு மாறான எந்த ஒரு காரியமும் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சந்ததி தேவ பக்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு பெற்றோர் நீங்கள் தேவனையே நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். பிள்ளைகளை குறித்ததான பிரச்சனைகள் வரும் பொழுது, அல்லது பிள்ளைகளை குறித்ததான நெருக்கங்கள் வரும் பொழுது, அல்லது பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் உங்களுடைய சொன்ன பேச்சு கேட்காமல் கட்டுக்கடங்காமல் செல்லும் பொழுது, யோசுவாவை போல கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக விழுந்து கிடந்ததான யோசுவாவை போல தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க வேண்டும். யோசுவா 7:6 நாம் பார்க்கும் பொழுது வாசியுங்கள். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, பாருங்க, வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். பாருங்க, சாயங்காலம் மட்டும் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு முகங்குப்புற தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக விழுந்து கிடந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது என்ன நடந்தது தெரியுமா? 10ஆம் வசனத்தை வாசிமா. 10ஆம் வசனம், யோசுவா 7:10. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, பாருங்க, யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன என்று சொல்லி கர்த்தர் அவர் என்ன செய்தார்? யோசுவாவை எழுப்பிவிட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, தேவ சமூகத்தில் உங்கள் பிள்ளைகளுக்காக விழுந்து கிடக்கிறீர்களா? இன்றைக்கு ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை குறித்து பெற்றோர் இப்படிப்பட்டதான அந்த அனுபவத்திலே தேவ சமூகத்திலே நீங்கள் விழுந்து கிடந்து ஜெபிக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை குறித்து நீங்கள் வேதனைப்படுகிறீர்களா? தேவ சமூகத்திலே நீங்கள் அழுது புலம்பி ஜெபிக்கிறீர்களா?
யோசுவாவைப் போல நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கும் பொழுது கர்த்தர் உங்களை தொட்டு எழுப்பி ஆறுதல் படுத்தி நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு அவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆகையினாலே பிள்ளைகளை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மாத்திரமல்ல, நீங்கள் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது 1 யோவான் 5:18 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தன்னை காக்கிறான், தன்னை காத்துக் கொள்ளுகிறான். பொல்லாங்கன் அவனை தொடான். பொல்லாங்கன் அவனை தொடான். அதாவது தேவனால் பிறந்தவன் தன்னை காத்து கொள்ளுகிறான். தேவனால் பிறந்தவனை பொல்லாங்கன் தொடமாட்டான் என்று நாம் வாசிக்கின்றோம். அப்போ தேவனால் பிறந்தவன் என்று சொன்னால் என்ன? ரட்சிப்பின் அனுபவம். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எப்படியாகிலும் உபவாசித்து ஜெபித்து அவர்களுக்காக யோசுவாவை போல, நான் சொன்னது போல, நீங்கள் உபவாசித்து தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜெபித்து ரட்சிப்புக்குள்ளே நடத்தி விடுங்கள். தீயனால சொல்றதுனால பெண் பிள்ளைகளுக்காக மாத்திரம் சொல்லுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். உங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கு, ஐயா, உங்களுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் அதாவது ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ உங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபித்து நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே நடத்தி அவர்களை கர்த்தருக்குள்ளே நீங்கள் வழிநடத்தி விட்டால் தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். ஏன் அப்படின்னா, அந்த ரட்சிப்பின் அனுபவம் வந்த பிறகு தன்னை காத்துக்கொள்வதற்கான வல்லமையை கர்த்தர் கொடுத்து விடுவார். பிசாசு அவனை தொட முடியாது. பிசாசு தன்னுடைய வழிக்கு அவனை இழுக்க பார்த்தாலும் ஆமென், பிசாசு அவனை தொட முடியாது. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து விடுங்கள். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆமென், பிள்ளைகளுக்காக நீங்கள் செபியுங்கள். நல்ல கவனிங்க, பிள்ளைகளை இந்த உலகத்தில் பெற்றெடுத்ததோடு மாத்திரமல்ல, சரீர தேவைகளை அவர்களுக்கு நீங்கள் செய்து கொடுத்ததோடு ஆமென், பெற்றோருடைய கடமைகள் முடிந்து விட்டது என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். என் பிள்ளையை நான் இவ்வளவு படிக்க வைத்து விட்டேன், அல்லது நல்ல ஒரு வேலையை நான் வாங்கி கொடுத்து விட்டேன், என் பிள்ளை டாக்டராக இருக்கிறான், என்ஜினியராக இருக்கிறான், அல்லது வங்கியில் வேலை செய்கிறான், என்னுடைய பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணி வெளிநாட்டில் செட்டில் ஆயிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம், இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இது இந்த உலகத்துக்குரிய காரியங்கள். அதே சமயத்தில் உங்களுடைய பிள்ளையுடைய ஆவிக்குரிய நிலைமை அது ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கை அது ரொம்ப முக்கியம். நித்தியத்திலே உங்களுடைய பிள்ளைகளை தந்த தேவனுக்கு முன்பாக ஆண்டவருடைய வருகையிலே நிறுத்தும் கடமை உங்களுக்கு இருக்கிறது. அவருடைய வருகையிலே உங்களுடைய பிள்ளைகளும் ஆமென் தேவனுடைய ஆமென் சமூகத்திலே காணப்பட வேண்டும். அவருடைய வருகையிலே நாம் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். மிகப்பெரிய கடமை அது. ஆகவே ஆவிக்குரிய அந்த கடமையை உணர்ந்து நீங்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்திலே நீங்கள் நடத்துவதற்கு ஆமென் அந்த பொறுப்பை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். அப்படிப்பட்டதான கிருபையை தேவன் உங்களுக்கு தருவாராக. சரி, அது போகட்டும். இப்பொழுது நாம் இங்கே ஆதியாகமத்திற்கு நான் வருவோம். இங்கே இப்போ நான் சொன்னது போல தீனால் ஊரை சுற்றி பார்க்க போனால் அங்கு அப்படிப்பட்ட சம்பவம், தவறான ஒரு காரியம் நடந்துவிட்டது. ஆகினால அந்த பட்டணத்தில் உள்ளதான பிரபுவாகிய சீகேம் என்பவனையும் அவனுடைய தகப்பனாரையும் அந்த அங்குள்ள ஆண் மக்கள் எல்லாரையும் இந்த லேவியும் சிமியோனும் கொன்று போட்டார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதான இந்த யாக்கோபு மிகவும் கலக்கத்தோடு கூட இருக்கிறார், பயத்தோடு கூட இருக்கின்றார். ஆகவே இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் அந்த 35ஆம் அதிகாரத்தில் நாம் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக நீங்கள் கலக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறீர்களா?
பயத்தோடு கூட நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? அதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அதாவது முதலாவது, நீங்கள் எந்த சூழ்நிலையின் காரணமாக உங்களுடைய பெயர் கெட்டு போய்விட்டதோ, எந்த சூழ்நிலையின் காரணமாக நீங்கள் கலக்கத்தோடும் பயத்தோடும் கூட நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்களோ, முதலாவது அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். கரங்களுடைய தெல்லை சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆனால் இங்கு யாக்கோபை குறித்து பார்க்கும் பொழுது, யாக்கோபு அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வருவதற்கு அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். ஆகவே தேவன் அவரை எழுந்து நீ பெத்தேலுக்கு போ என்று சொல்லி யாக்கோபிடத்தில் சொல்லுகிறார். காரணம் என்ன தெரியுமா? தேவன் யாக்கோபை அவர் கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். ஏனென்று சொன்னால், மல்கியா 1:2 பார்க்கின்றோம், யாக்கோபை தேவன் மிகவும் நேசித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவர் யாக்கோபை நேசித்தபடியினாலே ஆமென், யாக்கோபை அவர் மன்னிக்க சித்தம் கொண்டார். யாக்கோபை அவருடைய பெயரை பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். இந்த காலை வேளையிலும் கூட அருமையான தேவச்சனமே, பலர் இப்படிப்பட்டதான பல சூழ்நிலைகளின் மூலமாக நீங்கள் கலக்கத்தோடு கூட இருந்து கொண்டிருக்கலாம். பல காரியங்கள் மூலமாக நீங்கள் கலங்கி போய் இருந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய கலக்கத்திற்கு காரணமாக இருக்கிறதான அந்த காரியத்திலிருந்து நீங்கள் வெளியே முதலாவது எழும்பி வர வேண்டும். எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ முதலாவது அதிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். அப்பொழுது தேவன் மறுபடியும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கின்றார். கலக்கம், பயம் இவைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே சோர்வுக்குள்ளாக தள்ளிவிடும். உங்களுடைய கலக்கம் உங்களை அதைரியமாக்கி தவறான முடிவுகளை எடுப்பதற்கு அது வழிவகுத்து விடும். அப்படி நடக்காதபடிக்கு நீங்கள் முதலாவது அதிலிருந்து நீங்கள் எழும்ப வேண்டும், வெளியே வர வேண்டும். தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 27:1 பார்க்கின்றோம். 1 சாமுவேல் 27:1 வாசியுங்கள். பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்ற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாயிருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்து கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையிலே கலக்கம், பயம் இவைகளின் நிமித்தமாக ஒரு தவறான முடிவுக்கு அவன் வருகிறான். அதைத்தான் நாம் இந்த 1 சாமுவேல் 27:1 வாசிக்க கேட்டோம். அதாவது, என்றைக்காகிலும் ஒரு நாள் சவுலின் கையினாலே நான் மடிந்து போவேன். ஆகையினாலே இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாக இருக்கும்படிக்கும் பெலிஸ்தரின் தேசத்திற்கு நான் போவேன். பெலிஸ்தரின் தேசத்திற்கு நான் போகிறேன்னு சொல்லி அப்படி ஒரு தவறான முடிவை எடுத்தான் என்று பார்க்கின்றோம். நான் சொல்கிறேன், நீங்கள் கலக்கத்தோடு இருக்கும் பொழுது, பிரச்சனைக்குள்ளே இருக்கும் பொழுது, நீங்கள் ஒருபோதும் முடிவை நீங்கள் எடுத்து விடக்கூடாது. அவசரத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவு அதேவுடைய வழிகளை விட்டு அது வேறு திசைக்கு போகிற காரியமாக அமைந்துவிடும். ஆகையினாலே எப்பொழுதும் பிரச்சனைக்குள்ளே இருக்கும் பொழுதோ, கலக்கத்தில் இருக்கும் பொழுதோ எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுத்துவிடக்கூடாது. இந்த தாவீது இப்படிப்பட்டதான முடிவு எடுத்தது மாத்திரமல்ல, அதை செயல்படுத்தியும் விட்டான். பயத்தின் காரணமாக எடுத்ததான அவசர முடிவு, அது என்ன நடந்தது? அவன் பெலிஸ்தருடைய தேசத்திற்கு போனான். நீங்கள் 30 1 மற்றும் 3 பார்க்கின்றோம். 1 சாமுவேல் 30 1-3 நாம் பார்க்கும் பொழுது, தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேர்கிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும்
சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து, தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்குள் வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும், தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். பாருங்க, இந்த தவறான முடிவெடுத்து அந்த தேசத்திற்கு போனபடினால அங்கே நடந்த காரியம் என்ன? அமலேக்கியர் வந்து எல்லாவற்றையும் அவன் அக்கினினாலே சுட்டெரித்தது மாத்திரமல்ல, மனைவிகளையும் பிள்ளைகளையும் அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். எல்லாவற்றையும் எழுந்து போன ஒரு சூழ்நிலை, எல்லாவற்றையும் எழுந்து போனான். இந்த தாவீது யார் தெரியுமா? ஒரு முறை சிங்கத்தை கொன்றவன், ஒரு முறை கரடியை கொன்றவன், ஏன் பெலிஸ்திய வீரனாகிய கோலியாத்தையே அவன் கொன்று ஜெயம் பெற்ற இந்த தாவீது இப்பொழுது தைரியம் எழுந்து எடுத்த முடிவை அவன் செயல்படுத்திய பொழுது எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகையினாலே கலக்கத்திலே நாம் தவறான முடிவு எடுத்து விடாதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். யாக்கோபோடு தேவன் பேசினது போல தேவன் உங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இரண்டாவதாக யாக்கோபுக்கு சொல்லப்பட்டது என்னவென்று சொன்னால், நீங்கள் பெத்தேலுக்கு போக வேண்டும். முதல் வசனத்தில் பார்க்கின்றோம், நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. அதாவது முதலாவது நம்முடைய கலக்கம் மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த சூழ்நிலையிலிருந்து எழும்ப வேண்டும், வெளியே வர வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது, ஆமென், நாம் வாசித்தது போல நாம் பெத்தேலுக்கு போக வேண்டும். அதாவது நீங்கள் பெத்தேலுக்கு போக வேண்டும். பெத்தேல் என்று சொன்னால் தேவனுடைய வீடு, தேவனுடைய வீட்டிற்கு போக வேண்டும். தேவனுடைய வீட்டிற்கு போக வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு தேவனுடைய வீடு சபை, இன்றைக்கு லாக்டவுன், இன்றைக்கு ஆலயம் திறக்காமல் இருக்கிறது, பூட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. ஆலயத்திற்கு நாம் வந்து ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். தேவ சமூகத்தை நாடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சபையோடு கூட நீங்கள் எப்பொழுதும் இணைந்திருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஏதோ நம்ம யூடியூப்பில் ஏதோ வருகிற மெசேஜை பார்க்குறோம் அல்லது ஆராதனையை பார்க்குறோம், அட்டன் பண்ணுறோம் என்பது அல்ல. நீங்கள் சபையோடு இணைந்திருக்க வேண்டும். சபையோடு கூட நீங்கள் ஐக்கியமாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே நீங்கள் தேவனுடைய வீட்டிற்கு போக வேண்டும். வேறெங்க நீங்கள் போய்விடாதீர்கள். சிலர் கலக்கம் வரும் பொழுது என்ன செய்கிறாங்க தெரியுமா? சிலர் கலக்கம் வரும் பொழுது, பயம் வரும் பொழுது, அந்த கலக்கத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக எங்கேயாகிலும் அவங்க ஜாலியாக இருக்கணும்னு வெளியே போகிறாங்க. சிலர் சினிமாவுக்கு போகிறாங்க. சிலர் பார்ப்பல் என்று சொன்னால், அதாவது குறிப்பாக ஆண்கள், பிரச்சனை என்று சொன்னால், கலக்கம் என்று சொன்னால், அதாவது மது அருந்துவதற்கு போகிறார்கள். மதுபானம், போதை வஸ்துக்கள். சிலர் பார்த்தீங்கன்னா தூக்க மாத்திரை. இதெல்லாம் காட்டிலும் சிலர் பார்ப்பீர் என்று சொன்னால் வாழ்க்கையை வெறுத்து அவர்கள் தவறான முடிவு ஆமென் எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு போய்விடுகிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொன்னது போல இந்த உலகத்தில் அதாவது நம்முடைய கலக்கம் நீங்குவதற்கு நாம் அதற்கு மாற்றாக எந்த ஒரு காரியத்தை நாம் தேடி போனாலும் அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையிலே மெய்யான சந்தோஷத்தை கொண்டு வராது. உங்களுடைய வாழ்க்கையிலே மெய்யான விடுதலையை அது கொண்டு வராது. நீங்கள் தேவ சமூகத்திற்கு கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. நீங்கள் பெத்தேலுக்கு போங்கள். அங்கே நீங்கள் தேவனுடைய தரிசனத்தை காண முடியும். கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். தேவன் உங்களோடு கூட பேசுகிற அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும். இது மாத்திரமல்ல, உங்களுடைய கலக்கம், உங்களுடைய பயம் இவைகளெல்லாம் ஓடிப்போவதை, உங்கள் உள்ளத்திலே மெய் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிற அந்த அனுபவத்தை நீங்கள் உணர முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
அதாவது இந்த ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்று சொன்னார். இது அவர் முன்னமே பெற்ற ஒரு அனுபவம், ஆவிக்குரிய அனுபவம், உன்னத அனுபவம். நீங்க வேதத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே நீங்கள் தேவன் யாக்கோபோடு கூட பேசின, தரிசனமாகி பேசின அந்த சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். ஆனால் தேவன் யாக்கோபு அவைகளை இப்பொழுது மறந்து போய்விட்டார். ஆகவேதான் கர்த்தர் திரும்ப யாக்கோபுக்கு பெத்தேலையும் அந்த அனுபவங்களையும் அவர் நினைவூட்டுகிறார், அவர் நினைவுபடுத்துகிறார். நீ பெத்தேலுக்கு போய் அங்கே நீ என்ன செய்ய வேண்டும்? நீ பலிபீடத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகினாலே கலக்கம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவ சமூகத்திற்கு வர வேண்டும். கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் உட்கார்ந்து ஆமென் ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். கர்த்தருடைய தரிசனத்தை நீங்கள் காண முடியும். ஆமென், அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்க முடியும். உங்களுடைய பயம் நீங்கும், உங்களுடைய கலக்கம் நீங்கும், நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக ஆமென் அதே வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அதே வசனத்திலே உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. மூன்றாவதாக பெத்தேலிலே நீங்கள் பலிபீடம் கட்ட வேண்டும். இப்போ பலிபீடம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? இது கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதை குறிக்கிறது. அருமையான ஃபாதர் பெக்மான்ஸ் அவர்கள் ஒரு அழகான பாடலை பாடியிருக்கின்றார். நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. அந்த பாடல் மிக அருமையான பாடல். அப்போ ஆண்டவர் செய்த நன்மைகள் ஆயிரம், அந்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி பலிபீடம் கட்ட வேண்டும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த வேண்டும். ஆனால் இந்த யாக்கோபை போல சிலர் தேவன் செய்த நன்மைகளை முழுவதுமாக மறந்து விடுகிறார்கள். கர்த்தருடைய நன்மைகளை மறந்து விடுகிறார்கள். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவதில்லை. கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவரை ஆராதிப்பது இல்லை. 103ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த உபகாரங்களை ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. சகல உபகாரங்களையும் நாம் நினைவு கூர்ந்து அவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். 50ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அதாவது உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்த வேண்டும். ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்த வேண்டும். அப்படி செய்யாதபடிக்கு ஆபத்து வந்தால் மாத்திரம் சிலர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்க. ஆபத்து வந்தால் கர்த்தரை நோக்கி கூப்பிடலாம். கர்த்தர் அற்புதம் செய்வார், விடுதலை கொடுப்பார், நல்லது. அதே சமயத்தில் எப்பொழுதும் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிற பிள்ளைகளாக நாம் ஜீவிக்க வேண்டும். ஆகையினாலே நீங்கள் தேவனுக்கு போதுமான அளவு, தேவன் எதிர்பார்க்கிற அளவு ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் கர்த்தருக்கு ஏறெடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அதிகமாக துதிக்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அதிகமாக பிரைஸ் பண்ணணும்.
ஆண்டவரை விடுதலையா நீங்க துதிக்கும் பொழுது, எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்திலே நீங்கள் ஆமென் உட்கார்ந்து எந்த இடத்துல உட்கார்ந்து நீங்க ஜெபிக்கிறீங்களோ அந்த இடத்த நீங்க ஆமென் எப்பொழுதுமே அந்த குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் போய் உட்கார்ந்து ஆண்டவர் நீங்க துதியுங்கள். நீங்கள் துதிக்க ஆரம்பித்த உடனேயே தேவ பிரசன்னம் இறங்கி வந்துவிடும். ஆகையினாலே எப்பொழுதும் விடுதலையாய் கர்த்தரை நன்றாக நீங்கள் துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய நாமத்தை சொல்லி ஆண்டவரை துதியுங்கள். அவருடைய மகத்துவங்களை சொல்லி கர்த்தரை நீங்கள் துதியுங்கள். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை நீங்கள் ஸ்தோத்திரியுங்கள். உன்னதமானவருக்கு உங்களுடைய பொருத்தனைகளை நீங்கள் செலுத்துங்கள். கர்த்தர் அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கும் பொழுது வாசிங்க 106ஆம் சங்கீதம் 11 முதல் 13 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். பாருங்க, அவருடைய துதியை பாடினார்கள். எப்போ? இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக நின்ற பொழுது ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தை அவர் இரண்டாக பிளந்தார். அதை வற்றி போக பண்ணினார். வெட்டாந்தரையிலே நடக்கிறது போல அவர்கள் ஆழங்களில் நடந்து போக பண்ணினார் இஸ்ரவேல் ஜனங்களை. அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள் என்று பார்க்கின்றோம். ஆனால் 13ஆம் வசனத்திலே சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவ்வளவு பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். ஆனால் சீக்கிரமாக கர்த்தருடைய கிரியைகளை மறந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். நீங்க யோசித்து பாருங்க, கடந்த நாட்களிலே கர்த்தர் எத்தனை அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறார், எத்தனை நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார், எத்தனை ஆண்டவர் செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை. அவருடைய கிரியைகளெல்லாம் நீங்க நினைத்து பார்க்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் அவருடைய கிரிகளை நினைத்து அவருக்கு நாம் நன்றி சொல்ல நாம் ஆயுள் முழுவதும் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களைப் போல சீக்கிரமா அவர்கள் மறந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோமே, அப்படி போல நீங்கள் மறந்து போய் விடாதீர்கள். நாம் மறந்து விடக்கூடாது. இந்த யாக்கோபை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, யாக்கோபு தன்னுடைய தகப்பன் வீட்டிலிருந்து அவர் தன்னுடைய மாமன் வீட்டிற்கு, லாபான் வீட்டிற்கு அவர் தன்னந்தனிமையாக போகிறார், தனி மனிதனாக போகிறார். அப்படி போகும் பொழுதுதான் சூரியன் அஸ்தமிக்கிறது. ஒரு இடத்திலே அவர் ஒரு கல்லை எடுத்து வைத்து வனாந்தரத்திலே அவர் தங்குகிறார். அந்த இடத்துல தான் தேவன் தரிசனமானார். தேவன் தரிசனமாகி யாக்கோபோடு கூட பேசுகிறார். அப்பொழுது அந்த தரிசனமான இடத்திலே யாக்கோபு பொருத்தனை பண்ணுகிறார். நீங்கள் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து, இங்கு பாருங்கள், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து, உன்னை பாதுகாத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். கைவிடுவது இல்லை என்றார் என்று நாம் அங்கு வாசிக்கணும். அப்போ கர்த்தர் தரிசனத்திலே தோன்றி ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்களை அவர் கொடுக்கின்றார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை நான் கைவிட மாட்டேன் என்றெல்லாம் கர்த்தர் வாக்குரைக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து இந்த யாக்கோபு குறித்து நாம் பார்க்கும் பொழுது, யாக்கோபு அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அந்த ஊருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து, இங்கே நான் நல்லா கவனிங்க, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற
இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரே எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் என்று வாசிக்கிறோம். ஆனால் இப்பொழுது இது எல்லாவற்றையும் யாக்கோபு மறந்து போய் விட்டார். இந்த யாக்கோபு ஜெபித்ததைப் போலவே தன்னந்தனியாக போன யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்து இப்பொழுது திரும்பி வரும் பொழுது 2 பெரிய பரிவாரங்களை உடையவராக அவர், திரட்சியான ஆசீர்வாதங்களை உடையவராக அவர் திரும்பி வருகிறார். தேவனுக்கு எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும், எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அதாவது இந்த யாக்கோபு 34ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தது போல 34ஆம் அதிகாரத்தில் வாசித்தது போல அவர் இந்த சீகேம் என்பவனுடைய அந்த பட்டணத்திற்கு வந்த பொழுது இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு இல்லையா? ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ அவர் ரொம்ப அதாவது சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறார். இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, எல்லா விதத்திலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி அவர் சீகேம் பட்டணத்தில் அங்கே வந்து அப்படியே அவர் நின்று விட்டார். அவர் பண்ணின பொருத்தனையெல்லாம் மறந்து போயிட்டார். ஆகவே அந்த இடத்துல வந்து இருந்தபடினாலே இப்படிப்பட்டதான ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க நேரிட்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பண்ணின பொருத்தனையை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. கர்த்தருக்கு நீங்கள் என்ன பொருத்தனை நீங்கள் செய்தீர்களோ அந்த பொருத்தனையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஆமென். அதை நிறைவேற்ற நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நன்றாக துதியுங்கள், நன்றாக ஸ்தோத்திரியுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள், அவரை ஆராதியுங்கள். கர்த்தர் உங்களை விடுவிப்பார். உங்கள் வாழ்க்கையிலே ஆபத்து வராது, நீங்கள் சுகித்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4ஆவதாக ஆமென் 35ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்து போட்டான். சரி, அடுத்து 4ஆவதாக நாம் பார்க்கின்றோம், அந்நிய தேவர்களை விலக்க வேண்டும். 2ஆம் வசனத்திலே உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்று யாக்கோபு சொல்லுகிறார். அந்நிய தேவர்களை விலக்க வேண்டும். தேவன் தன்னோடு பேசின வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொன்னபடியே ஆமென் செய்வதற்கு யாக்கோபு அவர் தன்னை ஒப்பு கொடுத்து தன்னோடு கூட இருந்தவரிடத்தில் அந்த காரியங்களை யாக்கோபு சொல்லுகிறார். அவர்களும் அதற்கு கீழ்ப்படிந்து சம்மதித்து ஆமென் அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரே தெய்வம். யெகோவா தேவன் ஒருவரே தெய்வம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. வானத்தின் கீழும் பூமியின் மேலும் இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவே வழியாக இருக்கின்றார். அவரே நமக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம். மாத்திரமல்ல,
அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிற ஒரே தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆகையினாலே 2 தெய்வங்களை நாம் ஆராதிக்க முடியாது. 2 தெய்வங்களை நாம் ஆராதிக்க முடியாது. ஒரே தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நீங்கள் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, மத்தேயு 6:24 வாசிங்க. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஏன் அப்படின்னா, ஒருவனை நேசித்து ஒருவனை பகைக்க வேண்டிய வரும். ஆகையினால ஆமென், உலகத்தையும் நேசித்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவையும் நேசிக்க முடியாது. நீங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்தால் உலகத்தை நீங்கள் வெறுக்க வேண்டும். ஒருவேளை புதிதாக சிலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வரலாம். இயேசுவை நீங்கள் நம்பி ஆண்டவரை நீங்கள் உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கலாம். ஒருவேளை அற்புதத்திற்காக நீங்கள் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கலாம். ஆனாலும் ஆமென், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தால் இயேசுவையே நீங்கள் சேவிக்க வேண்டுமே ஒழிய 2 தெய்வங்களை ஒரு நாளும் ஆமென் ஆராதிக்க முடியாது. இயேசுவை மாத்திரம் நீங்கள் ஆராதிக்க வேண்டும். சாலமோனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சாலமோன் இந்த தவறை செய்தான். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். வயதான காலத்துல சாலமோனுடைய மனைவிமார்கள் அந்நிய தெய்வங்களை பின்பற்றும்படி அவனுடைய மனதை சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல இந்த சாலமோன் நடக்கவில்லை. அவன் செம்மையான வழியில் நடக்கவில்லை. தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. தேவனிடத்திலே உத்தமமாய் இருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். பாருங்க, அஸ்தரோத்தை பின்பற்றினான், அந்நிய தெய்வங்களை பின்பற்றினான் என்றெல்லாம் நாம் பார்க்கின்றோம். ஆகையினால 11ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், கர்த்தர் இந்த சாலமோன் மேல் கோபப்பட்டு 10ஆம் வசனத்திலே சாலமோன் செய்த அந்த காரியத்தை நிமித்தமாக சாலமோனிடத்தை தேவன் கோபப்பட்டார். அதனாலே 10 கோத்திரத்தை அவனிடத்தில் இருந்து பிடுங்கி அவன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி 11ஆம் வசனத்திலே தேவன் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாலமோன் செய்த காரியம் ஆமென், தேவன் அவனிடத்திலிருந்து ராஜ்யத்தை பிரித்து அவனுடைய ஊழியக்காரனிடத்திலே கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒருவரே தெய்வம். அவரையே நீங்கள் பின்பற்றுங்கள், அவரை மாத்திரம் பின்பற்றுங்கள். ஆமென். அவருடைய ஆமென் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு முற்றிலுமாய் உங்களை ஒப்புக் கொடுத்து நீங்கள் கர்த்தரை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொண்டு ஜீவிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 8:13 வாசிங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால், சரீரத்தின் மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆகையினால மாம்சத்தின்படி நாம வாழக்கூடாது, மாம்சத்தின்படி நாம ஜீவிக்க கூடாது. ஆவியினாலே நடத்தப்படுகிற வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. கடைசியாக நான் சொல்லி முடிக்கின்றேன். ஆமென். கடைசியாக பிரசங்கி 7:21 வாசிங்க. பிரசங்கி 7:21. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதா இருக்கும். உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதையும் நீ கேள்விப்பட வேண்டியது இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் கவனித்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதை கேட்கும் பொழுது நீங்கள் கலக்கமடைவீர்கள்.
ஆகையினாலே நீங்கள் சொல்லப்படுகிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீங்கள் கவனித்துக் கொண்டு இருக்க வேண்டாம். பக்தி விருத்தி உண்டாக்காத காரியத்தை நீங்க ஒரு நாளும் கேட்காதீர்கள், காதுல வாங்காதீங்க. ஏசாயா 42:19 வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பிய தூதனை அல்லாமல் செவிடன் யார்? நான் அனுப்பின என் தூதனை அல்லாமல் செவிடன் யார்? அப்படின்னா என்ன? சில சமயத்தில் நாம் செவிடனை போல இருந்து கொள்ள வேண்டும். காது கேளாதவர்களைப் போல நாம் சில சந்தர்ப்பங்களிலே நாம் இருக்க வேண்டும். காது கேளாதவனை போல இருக்க வேண்டியதான சந்தர்ப்பத்தில் நீங்கள் அதை கவனித்து நீங்கள் கேட்டபடினால்தான் இப்பொழுது நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனாலே சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்காதீர்கள். யாக்கோபை போல அதை நீங்கள் புதைத்து போட வேண்டும். புதைத்து போடுகிற அனுபவம் உங்களுக்குள் இருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு இந்த எல்லா காரியங்களையும் செய்தார். நீங்கள் 35ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆமென், அவர் எழுந்தார், இருந்த சூழ்நிலையிலிருந்து ஆமென் வெளியே வந்தார். அவர் பெத்தேலுக்கு ஆமென் அவர் புறப்பட்டு போனார். கர்த்தருக்கென்று அவர் பலிபீடத்தை அவர் கட்டினார். மாத்திரமல்ல, நாம் பார்த்தது போல அந்நிய தெய்வங்களை எல்லாவற்றையும் அவர்கள் விலக்கி போட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, நாம் இந்த இடத்துல பார்த்தது போல சொல்லப்படுகிற எல்லா காரியங்களையும் நாம் கேட்காதபடிக்கு நாம் அவைகளை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் புதைத்து போடுகிற அந்த அனுபவம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் யாக்கோபு செய்தார். இப்போது 5ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், 35:5 பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். இந்த பின்பு என்கிறதான வார்த்தை ரொம்ப முக்கியம். பின்பு அவர்கள் பிரயாணம் புறப்பட்டார்கள், பின்பு அவர்கள் பயணப்பட்டார்கள், புறப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகையினால இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் செய்து அதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய காரியத்திற்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நீங்கள் விசுவாச பாதையிலே முன்னேறி செல்லும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் யாக்கோபுடைய விரோதிகளுடைய இருதயத்திலே அவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது 5ஆம் வசனத்தில் அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினாலே அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். யாக்கோபின் குமாரரை அவர்கள் பின்தொடரவில்லை. இப்பொழுது யாக்கோபுக்கு எல்லாரும் பயப்பட்டார்கள், நடுங்கினார்கள். யாக்கோபு பெரிய பராக்கிரமசாலி என்பதை அந்த பட்டணத்திலே உள்ளதான சுற்றுப்புறத்தார் எல்லாரும் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். தேவன் அவரோடு கூட, யாக்கோபோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். ஆகையினாலே யாக்கோபுடைய பெயர் பெருமைப்பட்டது. மரண பயம் நீங்கி போனது, கலக்கம் நீங்கி போனது, துக்கம் சந்தோஷமாய் மாறியது. யாக்கோபு அங்கிருந்து சந்தோஷமாய் அவர் புறப்பட்டு போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல இப்படிப்பட்டதான அனுபவங்களோடு கூட நாம் நம்முடைய பரம கானானாகிய பரலோக பிரயாணத்தை நாம் தொடர்ந்து முன்னேறி செல்வோம். விசுவாச பாதையிலே நாம் முன்னேறி செல்வோம். உங்களுடைய பிரயாணத்தை நீங்கள் நிறுத்த வேண்டாம், நீங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கின்றார். தேவ ஆவியான உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் உங்களை கலங்கடித்து விட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்ததாமே தொடர்ந்து உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. நாம் யாவரும் இருக்கின்ற இடங்களிலே
முழங்கால் படியிட்டு கண்களை மூடி நாம் செபிப்போமாக. எல்லாரும் செபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் செபிப்போமாக. ஓ ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது கேட்ட வார்த்தையின்படியாக ஆமென், உங்களுடைய ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக ஆமென் தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்து நீங்கள் செபிக்க உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து செபிக்க உங்களை அர்ப்பணிப்பீர்களா? கர்த்தருடைய ஆவியா எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகள் ஆமென் நல்ல வேலையில் இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய பிள்ளை கை நிறைய சம்பாதிக்கலாம், ஒருவேளை நல்ல ஆமென் செட்டில் ஆகி ரொம்ப நல்ல ஆமென் சமுதாயத்தில் நல்ல நிலையில் இருக்கலாம். ஆமென். அதற்காக நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம். உங்களுடைய பிள்ளை ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால் அதை குறித்து நீங்கள் வேதனைப்பட வேண்டும். தேவ சமூகத்திலே உங்களுடைய பிள்ளைக்காக விழுந்து கிடக்கிற அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய பிள்ளைக்காக நீ அழுது செபிக்க வேண்டும். அதனுடைய கடமையாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகையிலே நீ மாத்திரம் ஆண்டவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டால் போதுமா? கர்த்தருடைய வருகையிலே ஆமென் நீ மாத்திரம் அவருடைய சன்னிதானத்தில் நின்றால் போதுமா? உன்னுடைய பிள்ளை ஆமென் ஆண்டவருடைய வருகையிலே ஆமென் அவனும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டாமா? அவனுடைய மகளும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டாம்? உன்னுடைய கணவர் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டாமா? உன்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டாமா? உன்னுடைய ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக உன்னுடைய குடும்பத்திற்காக திறப்பில் நின்று செபிக்க உன்னை இந்த நாளிலே ஒப்புக்கொடு. கர்த்தனோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் அல்லாஹ். மாத்திரமல்ல உன்னுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது ஒருவேளை நீ கலக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறாயா? பலவிதமான காரியங்கள் மூலமாக நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா? ஆமென். நீ பயத்தோடு கூட இருந்து கொண்டிருக்கிறாயா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, முதலாவது நீ எந்த சூழ்நிலையிலே ஆமென் பயத்தோடு இருப்பதற்கு எந்த சூழ்நிலை காரணமா இருக்கிறதோ அதிலிருந்து நீ முதலாவது வெளியே வர வேண்டும். நீ எழும்பி வெளியே வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எழும்பி பிரகாசி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ முதலாவது எழுந்திரு. கர்த்தனோடு கூட பேசுகிறார். Thank you Holy Spirit. ஆமென். கலக்கம், பயம் இவைகளின் நிமித்தமாக நீ தவறான முடிவெடுத்து விடாதே. தேவ சமூகத்தில் நீ காத்திரு. கர்த்தர் யாக்கோபிடத்தில் பேசினது போல உன்னோடு கூட பேசுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, யாக்கோபுக்கு சொல்லப்பட்டது போல நீங்கள் பெத்தேலுக்கு போக வேண்டும். தேவனுடைய சமூகத்திற்கு நீங்கள் கடந்து வர வேண்டும். தேவனுடைய வீட்டிற்கு நீங்கள் கடந்து வர வேண்டும். ஓ ஹல்லேலூயா. அவரோடு கூட பேசுகிற அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஓ ஹல்லேலூயா. ஆமென். யாக்கோபு தேவனிடத்திலே பண்ணின பொருத்தனையை மறந்து போனது போல நீங்கள் கர்த்தரிடத்திலே பண்ணின பொருத்தனையை மறந்துவிட வேண்டாம். ஓ ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலே பண்ணின பொருத்தனையை நிறைவேற்ற உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு நீங்கள் பலிபீடம் கட்டுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நன்றாக ஆண்டவரை ஆமென் துதியுங்கள், அவரை ஸ்தோத்திரியுங்கள், மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலக்கி போடுங்க. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களா இருக்கிறதோ அவைகளை நீங்கள் ஆமென் உங்களை விட்டு விலக்கி போடுங்கள். ஓ மாத்திரமல்ல, அவைகளை நீங்கள் புதைத்து போடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். கலக்கம் நீங்கும், பயம் நீங்கும். உங்கள் வாழ்க்கையில் விடுதலை உண்டாகும். உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாகும். உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டாகும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் அல்லாஹ். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே வசனத்திற்கு யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுத்து இந்த நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற கலக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக. அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பயங்கள் நீங்கி போகட்டும், அதைரியங்கள் நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே மகிழ்ச்சியின் ஆவி உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே ஊற்றப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு விடுதலை உண்டாவதாக. தொடர்ந்து விசுவாச பாதையிலே ஆண்டவரே உம்மையே நோக்கி முன்னேறி செல்ல தகப்பனே ஒவ்வொரு நாளும் உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தமாய் ஜீவிக்க கிருபை செய்வீராக. இந்த யூடியூப் மூலமாக யாரெல்லாம் இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதிசயங்களை காண பண்ணுவீராக. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளும்.
இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சுகமும் சமாதானமும் தேவ பாதுகாவலும் நம் அனைவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகின் பரியந்தமும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக.